கட்சியில் இணைய வந்தவர்கள் மாநில தலைவர் பேசும் வரை கூட தாங்காமல் அதற்கு முன்பாகவே சாப்பிட வந்து அமர்ந்ததால் அங்கு போடப்பட்டிருந்த நாற்காலிகள் காலியாகத்தான் கிடந்தன. மதுரை வளையங்குளம் பகுதியில் உள்ள மைதானத்தில் ராமநாதபுரம் இளைய மன்னர் ஆதித்யா சேதுபதி ராஜா தலைமையில் சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 5000 இளைஞர்கள் கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாஜகவில் இணைவார்கள் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக மைதானத்தில் மேடை, வரவேற்பு பதாகைகள், விமான நிலையத்தில் இருந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடம் வரை பாஜக கொடி கம்பங்கள் நாட்டப்பட்டன. பலத்த காற்று வீசியதால் மைதானத்தின் முகப்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அனைத்தும் கிழிந்து தொங்கியது. மேலும் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பாஜக கொடி கம்பங்கள் சாய்ந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே பயணம் செய்தனர். இது ஒரு புறம் இருக்க 5000 இளைஞர்கள் கட்சியில் இணைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெறும் மைதானத்தில் 2000 நாற்காலிகள் மட்டுமே போட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு இரவு உணவாக 4000 பேருக்கு சிக்கன் பிரியாணி மற்றும் சிக்கன் 65 ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சி 5 மணிக்கு தொடங்கும் என தெரிவித்த நிலையில் அதே நேரத்தில் பிரியாணி சமைக்கும் பணியும் தொடங்கியது. நேரம் 6 மணியை கடந்த நிலையில் நிகழ்ச்சி தொடங்கவில்லை என்பதால் கட்சியில் இணைய வந்தவர்களின் கவனம் முழுவதும் பிரியாணி பக்கம் திரும்பியது. மாலை 5 மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரம் தாமதமாக 7 மணிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருகை தந்தார். 5000 இளைஞர்கள் இணைவார்கள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சுமார் 1000 பேர் மட்டுமே பாஜகவில் இணைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்செட் ஆன நயினார் நாகேந்திரன் 10 நிமிடத்திலேயே உரையை முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். இந்த நிகழ்ச்சி சுமார் 45 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்றது. 1952 போட்டி போடும் பொழுது ஒட்டுமொத்தமான கட்சிகளும் நம்மை எள்ளி நகையாடுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அன்றைய தேர்தலிலே 3 நயினார் நாகேந்திரன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கட்சியில் இணைய வந்தவர்கள் சாப்பிட சென்றதால் மேடையின் முன்பு போடப்பட்டிருந்த நாற்காலிகள் பெரும்பாலும் காலியாகவே கிடந்தன. சேரில் அமர்ந்திருந்தவர்களும் நயினார் நாகேந்திரன் பேச்சை கேட்காமல் குழுவாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். முன்கூட்டியே சாப்பிடும் இடத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அங்கிருந்த மின் விளக்குகளை அணைத்து வைத்திருந்த நிலையில் அதனையும் மீறி இடம் பிடிப்பதற்காக பலரும் அங்கே சென்று விட்டனர். நிகழ்ச்சி முடிந்தவுடன் சாலையோரம் ஆபத்தான நிலையில் இருந்த கொடி கம்பங்களை அகற்றியதோடு சேதமடைந்த பேனர்களையும் பாஜகவினர் அகற்றினர்.